ஐயோ பயங்கர கிரௌட் அண்ட் பயங்கர பிஸி லைஃப். நான் ஏதோ பெரிய கோவில் திருவிழாக்கோ இல்ல பெரிய சந்தைக்கு வந்துட்டோம்னு நினைச்சுக்காதீங்க. நான் வந்து சென்னையில இருக்க அண்ணா நகர்ல இருக்கிற இந்த நைட் அவுட், அதாவது நைட் ஈட் அவுட் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கேன். இந்த ஈட் அவுட் வந்து அண்ணா நகர், அதாவது அண்ணா டவர் மெட்ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தாண்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓ மை காட், ஐ வாஸ் டோட்டலி அமேஸ்ட். சின்ன சின்ன காட்டு வாட் எவர் யூ வாண்ட் எல்லாமே இருக்கு. பைக்ல, கார்ல அப்படின்னு சின்ன பசங்கள்ல இருந்து, அதாவது காலேஜ் பசங்க, பெரியவங்க, ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமே இங்க கடை வச்சிருக்காங்க. பார்க்கவே செம்ம அமேசிங்கா இருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் போன டைம் வந்து 12:30 என்னவோ. நீங்க வந்து மரீனாவோட நாகராஜ் குல்ஃபி அந்த காட்டும் இருந்துச்சு. எனக்கு அந்த குல்ஃபி ரொம்பவே பிடிக்கும். அதையும் ட்ரை பண்ணியாச்சு. என் பசங்களும் சில பல ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அங்க ராம்போ பீனா இருந்துச்சு, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அதுவும் ஒரு பார்சல் போட்டாச்சு. பட் இதெல்லாம் தாண்டி நான் என்ன முக்கியமா இந்த ரீல கன்வே பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து சென்னை பொண்ணு, ஆனா வந்து செட்டில் இன் பெங்களூர் அப்படின்னு. என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க, ஹே பெங்களூர் சோ ஹேப்பனிங் யா, பெங்களூர் as a night life யா, பெங்களூர் திஸ் யா தட் யா அப்படின்னு. அவங்க எல்லாம் வருஷ கட்டி வாங்க, எங்க சம்மடி வாங்குவீங்க. பெங்களூர்ல நைட் 12 ஒரு டீ கடை கூட இருக்காது. மேபி சில பல இடத்துல இருக்கலாம், பட் மெயின் ஏரியாலாம் பார்க்கவே முடியாது. 1 o'clock பப்ஸ் எல்லாம் சத்தியமா க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, துரத்தி விட்டுருவாங்க. பட் இங்க பாருங்க சென்னை எப்படி பரபரப்பான 12 மணிக்கு மேல ஃபேமிலியா வராங்க. இதுக்கு மேல வந்து இந்த நைட் ஷோ எல்லாம் முடிச்சுட்டு வரவங்க வருவாங்க போல. சோ பயங்கரம் ஹேப்பனிங்கா இருக்கு சென்னை.